Glory to God. So இந்த அருமையான யூத் கேர் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பாருங்க இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா இந்த வீடியோ 50th வீடியோ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். இது கர்த்தர் கொடுத்த மேலான கிருபை. அது மாத்திரம் இல்லாம நீங்க கொடுத்த ஆதரவு நிமித்தமாக இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையா நடத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது தேவனுடைய பெரிதான கிருபை. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இது தொடர்ந்து நடத்துவோமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்நாள் வரைக்கும் கர்த்தர் தயவாய் கிருபையா என்னை நடத்தினா ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த சபையோடு கூட எங்களோடு கூட இருந்ததுக்காக நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, சோ இன்னைக்கு God பேசுறதான ஸ்பெஷல் வேர்ட். நான் இதை குறித்து காலையில பேசிக்கிட்டு ஜோமனிட்ட ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னன்னா சில காரியங்கள் நான் முடிக்க முடியாதுன்னு தீர்மானத்தோட இருந்தேன். என்னால முன்னாடி பலவீனமான ஒரு சூழ்நிலைகளோட இருந்தேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு. ஒரு வீக்காவே இருந்துச்சு. நம்மளால பண்ண முடியாது, இது நம்மளால நடத்த முடியாது. சரி, ஏதோ இப்போதுக்கு இந்த லாக்டவுன்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் நான் இந்த வீடியோ ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கும் போது என் மனநிலைமையே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பிச்சார். நீ ஆரம்பத்துல எப்படி இருந்தீட்டு அதனோடு கூட ஆண்டவர் பேசின ஒரு வசனம் உங்களோடு கூட நான் ஷேர் பண்றேன். பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக 12ஆம் வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இதை பவுல் இவ்விதமாய் சொல்லுவார். இந்த வார்த்தைகள் எனக்குள்ளாக ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினது போல உணர்ந்தேன். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்துவினால நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் வாலிப நாட்கள் இருந்து இந்நாள் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய வசனத்தை நான் பிரசங்கிக்கிறது எப்படி இருக்கும்னா, நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, சாட்சி சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து பேசினாலும் சரி, நான் உற்சாகத்தோட சில வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். ஆனா எனக்குள்ள எப்படி இருக்கும்னா, சில விதமான நினைவுகள், யோசனைகள் எல்லாமே நம்மளால இதை முடிக்க முடியாது, இதை நம்மளால செய்ய முடியாதுன்னு உள்ளான உணர்வுக்குள்ளாக அந்த காரியம் இருந்தது. அப்படிதான் இந்த யூத் கேர் ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யணும், விசுவாச வார்த்தைகளை சொல்லணும், அவங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் எனக்குள்ள இருந்ததான ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் இருந்துச்சு, அந்த ஒரு பலவீனம் இருந்துச்சு, நம்மளால முடிக்க முடியாது இருந்துச்சு. இல்ல, பவுல் விதமாய் சொல்லுகிறார், இல்ல கிறிஸ்துவுக்குள்ள எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை தொடர்ந்து நான் ஆசையாய் தொடர்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அப்படி தொடர்ந்து அந்த வசனத்தின் நிமித்தமாகவே அடியனை கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு இந்த 50th ப்ரோக்ராமுக்குள்ள கடந்து வந்திருக்கிறேன்னா உண்மையாகவே இது தேவனுடைய பெரிதான கிருபை. நீங்களும் உங்களுடைய காரியங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னா, நீங்க தொடருங்க. பலவீனமா இருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, அந்த காரியத்தை குறித்து ஒருவேளை நம்மளால இந்த காரியத்தை சக்சஸா பண்ண முடியாது, நம்ம லைஃப்ல இதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு ஒரு குழப்பத்தோட இருக்கீங்களா, எல்லாவற்றையும் இந்த வேளையில ஆண்டவர் உங்களோட பேச சித்தமா இருக்கிறார். பாருங்க, அந்த அப்பேற்பட்ட நினைவுகள் இருந்தா ஒரு ஆலோசனை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தையில சொல்கிறது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணாமல் ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்க உங்க லைஃபை சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும். நீங்க எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், நீங்க எடுக்கிற ஒரு முயற்சி ஆகட்டும், உங்களுடைய லைஃபோட காரியங்களை சக்சஸா முடியணும்னா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க திட்டமாய் தெளிவாய் செய்யணும். என்ன தெரியுமா? பின்னானவர்களை மறக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், முன்னானவர்களை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். நான் முன்னாடி அப்படி இருந்தேனே, நான் முன்னாடி இதை செஞ்சேனே, நான் இவ்வளவு சக்சஸா இருந்தேனே, லைஃப்ல நான் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேனே, நான் எவ்வளவு பெரிய விஷயம்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு உங்களுடைய முன் சாதனைகளை குறித்து புலம்பாதீங்க. இது கர்த்தர் என்னோடு பேசுறதுனால நான் லைவ் அந்த நேரத்துல உங்களோட கூட பேசுறேன் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட காலையில இந்த காரியத்தை திட்டமாய் பேசினார். நீ முன்ன செஞ்ச சாதனைகளை குறித்து பேசாத, முன்ன ஓடின ஓட்டத்தை குறித்து பேசாத, அது எல்லாத்தையும் விட்டு உனக்கு முன்னாடி வைத்திருக்கிற எல்லா காரியத்தை நோக்கி ஓடு. சோ அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, உனக்கு இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு, இன்னும் பெரிய இலக்கு இருக்கு, உனக்கு இன்னும் பெரிய கோல் இருக்கு, அதை நோக்கி தொடர் என்று விதமாய் வசனம் சொல்லுகிறது. பவுல் விதமாய் இந்த தொடர்ந்து அந்த வசனத்துல சொல்வார், 2 முறை சொல்வார். என்னன்னா, நான் ஆசையாய் தொடர்கிறேன், எனக்கு வைக்கப்பட்ட இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஒண்ணு, நீ ஓடும் போது உன்னுடைய இலக்கை நோக்கி ஆசையா செய். கஷ்டமா யோசிக்காத, ஐயோ இந்த ஸ்டடீஸை முடிக்கணுமா, ஐயோ இந்த லைஃபை நான் இது பண்ணணுமா, இந்த ஜாபுக்கு போகணுமா, ஐயோ இது எப்படி நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு எப்படி போறது அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஒரு காரியம் நீங்க சக்சஸா வாழணும், நீங்க ஒரு காரியத்தை ப்ராஜெக்டை முடிக்கணும், நீங்க மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றை நீங்கள் செய்யணும், மறக்க வேண்டியவைகளை மறந்து ஓட வேண்டிய நேரம் ஓடி நீங்க என்னன்னா ஆசையாய் தொடர்ந்து போங்க. அது முன்னானவைகளின் காரியம், உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட இலக்கை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசையாய் தொடருங்க,
தொடர்ந்து ஓடுங்க. இலக்கு உங்களுக்கு முன்பாக ரெடியா இருக்கு. எல்லோருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல, இது உங்களுக்கு உரியதுதான். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே, இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் கர்த்தர், இலக்கு வைத்திருக்கிறார். அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். எழுந்து ஓடினப்போ கீழே விழுந்துட்டோம்னா, விழுந்த இடத்துல ஐயோ நான் விழுந்துட்டேனே, எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன்னா இந்த SRMன்ற ஒரு ஊழியமும் வந்திருக்காது, இந்த யூத் அண்ட் ப்ரோக்ராமும் நடந்திருக்காது, இந்த 50வது ஒரு வீடியோவை நான் லான்ச் பண்ணவும் முடியாது. ஆனா எல்லாவற்றையும் விட்டு நான் தேவனை நோக்கி எனக்கு வைத்த இலக்கு, எனக்கு வைத்த தரிசனம், எனக்கு வைத்த ஊழியம் என்று நான் தொடர்ந்து ஓடுவது நிமித்தமாக ஒரு பெரிய சக்சஸை கர்த்தர் வைத்திருந்தார். இதை முடிக்கும்படி கிருபை செய்தார். பாருங்க, இன்னும் பல ஆயிரம் வீடியோக்கள் இந்த SRM மூலமா வரும். ஆமே, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். பாருங்க, நீங்க கடந்து போங்க. போகும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசுறார். ஓடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு முன்பதாக இலக்கை நோக்கி ஓடும்போது ஆசையாய் ஓடுங்க. அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்க. ஓடுற முன்பதாக விட வேண்டிய காரியத்தை விடணும். முன்னாடி செய்த, முன்னாடி நடந்த, முன்னாடி பண்ணின, சோ உங்களுடைய வெற்றியாகட்டும், உங்களுடைய தோல்வியாகட்டும், முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்களோ அதையே பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓடுங்க. நிச்சயமா சக்சஸ் ஆகி வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், சாட்சியா நடத்துவார். ஆமென். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஸ்பெஷலாக இந்த வேளையில ஆண்டவரே 50th வீடியோக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா, நீர் கொடுத்த கிருபையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அநேக வீடியோக்கள் விட கிருபை தருவீராக. ஸ்பெஷலா ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வைத்த இலக்கை நோக்கி ஓட கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்துக்களும் கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.